யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், உங்களுக்கு நீங்க போடக்கூடிய வீடியோ, அந்த வீடியோல வியூஸ் அதிகமா வருது, சப்ஸ்கிரைபர் அதிகமா வரல. உங்களுக்கு வியூஸ்க்காக மட்டும்தான் நீங்க வீடியோ போடுறீங்களா அல்லது சப்ஸ்கிரைபருக்காக வீடியோ போடுறீங்களா? உங்களுக்கு வியூஸும் முக்கியம், சப்ஸ்கிரைபர்களும் முக்கியம். ஆனா நமக்கு வியூஸ் மட்டும்தான் தேவையா? ஏன்னா ஒரு சிலர் நான் வியூஸ் எனக்கு நிறைய போகுது, சப்ஸ்கிரைபர்களே வரமாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு வீடியோ போடும்பொழுது வியூஸும் முக்கியம், சப்ஸ்கிரைபர்களும் முக்கியம். அப்ப நம்ம என்ன தவறு செய்யறோம், எதனால நம்ம போடக்கூடிய வீடியோ வியூஸ் நல்லா போகுது, சப்ஸ்கிரைபர் வரல அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வியூஸ் போடாதான் நமக்கு வருமானம். நமக்கு எந்த அளவுக்கு வியூஸ் போகுதோ அந்த அளவுக்கு வருமானம் அப்படின்றது வரும். யூடியூப் தரப்புல இருந்து ஆயிரம் பேர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இதுதான் அப்படின்னு உங்களுடைய கண்டென்ட்டுக்கு தகுந்தாற் போல் ஒரு வருமானம் அப்படின்றத நிர்ணயிச்சிருப்பாங்க. உங்க வீடியோ போகக்கூடிய ரீச்சை பொறுத்து, அந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் போகுதோ அந்த அளவுக்கு ரீச்சை பொறுத்து வருமானம் அப்படின்றது வந்துட்டு கொடுப்பாங்க. 1000 பேர், இப்போ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு உங்க சேனல் 10,000 வியூஸ் போகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த 10,000க்கு என்ன வியூஸ் போகுது, ஒரு 100 ரூபா வருது, 1000 பேர் பார்த்தா 100 ரூபானா அப்போ 10,000 பேர் பார்க்கும் பொழுது அதுல 1000 ரூபா அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. என்ன 1000 தான் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு எதுக்குப்பா 10,000 பேர் பார்த்தா 1000 ரூபா நம்ம கொடுத்துக்கிட்டு? அவங்களுக்கு தேவை அந்த வியூஸ் எப்படி போகுது, அந்த வீடியோ எப்படி வியூஸ் போகுது அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமும் தவிர அவங்களுக்கு இது இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்றது கிடையாது. அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஒரு யூடியூப் மானிட்டேஷன் எனேபிள் ஆகிறதுக்கான தகுதி அப்படின்றது மினிமம் 1000த்துல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வேணா போகலாம். 1000 சப்ஸ்கிரைபர் இருந்து எவ்வளோ வேணா போகலாம். அதே போல 4000 வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் போதும், ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான். அது 4000க்கு மேலே எவ்வளோ வேணா வந்துட்டு உங்களுக்கு போகலாம். ஸோ இதுதான் யூடியூப்பினுடைய விதிமுறை. அப்போ அவங்க தகுதி அப்படின்றது முதல்ல இதுதான் அப்படின்னு ஒரு லிமிட் கொடுத்துட்டாங்க. நமக்கு எப்படி 18 வயசுக்கு மேல அப்படின்ற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லிமிட் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அந்த லிமிட்ல உங்களுக்கு எவ்வளோ 1000 சப்ஸ்கிரைபர் வந்து 1000த்துல நின்று பல வருஷமா 1000த்துல நின்று நீங்க போடுற வீடியோ திடீர்னு 1 லட்சம் வியூஸ் போகுது, 1 மில்லியன் வியூஸ் போகுது அப்படின்னா அந்த 1 மில்லியன் வியூஸ்க்கும் எந்த அளவுக்கு அந்த கண்டென்ட் ரீச் இருக்கோ, எந்த அளவுக்கு அந்த கண்டென்ட் நிறைய ரெவன்யூ வர்றதுக்கான வந்து பொறுத்து இருக்கோ, இல்லை அந்த 1 மில்லியனும் வெளிநாட்டுல இருந்து மட்டுமே பாக்குறாங்க அப்படின்னா ஸோ அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பெரிய பல்கான அமௌண்ட் அப்படின்றது வரும். ஏன் நீங்க வந்து சின்ன சின்ன சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது ஏஐ வச்சு பேசுவாங்க. அப்படி பேசும்பொழுது அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்களே இருக்காது, ஆனா வீடியோ பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போகும். அந்த லேக்ஸ் கணக்கில் வியூஸ் தான் காசு அப்படின்றத கொடுக்கும். அப்போ வியூஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம மிகப்பெரிய ஒரு தப்பு பண்றோம். வியூஸ் நமக்கு ஒரு முறை நம்ம போடக்கூடிய வீடியோ வியூஸ் போகுது அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். ஸோ 2வது முறையும் போகுதுன்னா சூப்பரான விஷயம். 3வது முறையும் போகுதுன்னா நீங்க கரெக்டா தம்ப்நெயிலும் டைட்டிலு ஹேஷ்டாக் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்க்ளைமர் இதெல்லாம் கொடுத்து போடுறீங்க அப்படின்றது அர்த்தம். அதே போல நல்ல பீக்ல இருக்கிற கண்டென்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஆனா நீங்க போடக்கூடிய வீடியோ அப்படின்றது மக்களுக்கு ஒரு வகையில ஏதேனும் ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கணும். யூடியூப் இந்த விஷயத்தையும் பார்க்கும். அதாவது வந்து சிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிடிஆர் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மக்கள் எவ்வளவு நேரம் கிளிக் பண்றாங்க, எவ்வளவு நேரம் உள்ள இருக்கிறாங்க, என்ன அதுக்கு ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்றது எல்லாமே. அப்போ மக்கள் வந்துட்டு வீடியோ வியூ பண்ணி பாக்குறாங்கன்னா ஒரு 30 செகண்டுக்கு மேல வீடியோக்குள்ள இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன தெரியும்னா இது ஒரு கவுண்டா எடுத்துப்பாங்க. ஒரு ஆட் அப்படின்றது ஆரம்பத்திலே காட்டிடுவாங்க, அதை ஒரு கவுண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. அப்போ அந்த ஒரு கவுண்ட் அப்படின்றது அவங்களுக்கு வந்துடும். அப்போ மக்கள் 30 செகண்ட் மட்டும் தான் இருக்கிறாங்களா, இல்ல 30 செகண்ட் தாண்டி 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல வீடியோ என்டையர் வீடியோ பாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கணக்கு அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரேண்டமா வீடியோ பாக்குறது அப்படின்றது வேற, பிடிச்சு போய் அந்த வீடியோ முழுமையா பாக்குறாங்க அப்படின்றது வேற. அப்ப பிடிச்சு போய் ஒரு வீடியோ பாக்குறாங்கன்னா சப்ஸ்கிரைபர்கள் அப்படின்றது வரும். யூடியூப் இன்னொரு வகையிலும் ஒரு கால்குலேஷன் அப்படின்றது போடும். இப்ப நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, எடுத்த உடனே அது போய் வந்துட்டு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து 1000 காட்டிட்டாது. ஒரு 100 பேருக்கு தான் முதல்ல காமிக்கும். அந்த 100 பேர் உங்கள்ட்ட ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா, அப்போ முதல்ல அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ரேண்டமா செலக்ட் பண்ணி யார் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் போயிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் புஷ் பண்ணும். எல்லாத்துக்கும் தொடர்ந்து ஒரே மாதிரி நோட்டிபிகேஷன்லாம் வராது. ஏன்னா சில சேனல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, உங்களுக்கு யூடியூப்ல நோட்டிபிகேஷன் வந்து வர்றதுக்கு லேட் ஆகும், அதனால நான் என்ன பண்றேன் இன்ஸ்டாகிராம்ல போடுறேன், டெலகிராம்ல போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டெலகிராம் வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாம் லிங்க் கொடுக்குறேன், நீங்க அங்க போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. யூடியூப் உடனே கொடுத்துறாது, 100 பேருக்கு தான் அதை அனுப்பும். உங்களுக்கு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா 10 லட்சத்துக்கு ஒரே முட்டா போய் புஷ் பண்ணிடாது. அது என்ன பண்ணோம்னா 100 பேருக்கு போய் காமிக்கும்.
அந்த 100 பேர் என்ன பண்றாங்க, அந்த 100 பேர் உங்க சப்ஸ்கிரைபர், உங்க சேனலை பிடிச்சு பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர், அவர்களுக்கு தேவையான கண்டென்ட் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 100 பேருமே அந்த வீடியோ பார்ப்பாங்க. என்டையர் வீடியோ பார்த்தாங்கன்னா அந்த 100 அப்படியே 500 மாத்திக்கும் யூடியூப். அந்த 500 அதுலயும் நல்லா பாக்குறாங்க அப்படின்னா 1000 மாத்திக்கும். இதுதான் வைரல் கண்டென்ட்டா மாறும். அப்ப 100 பேர்ல வந்து ஒரு 30 பேர் தான் கிளிக் பண்றாங்க அப்படின்னா அந்த 30 பேருக்கான வந்துட்டு வியூஸ் அடுத்தது 500 கொடுக்கும். அந்த 100 200 கொடுக்கும். அந்த 200ல எத்தனை பேர் 60 பேர் பண்றாங்களா 50 பேர் பண்றாங்களான்றது பார்க்கும். அடுத்தது 300 கொடுக்கும். அந்த 50 பேர் பண்றாங்கன்னா இப்ப குறையுது, சிடிஆர் குறையுது. அந்த சிடிஆர் குறையும் போது அடுத்தது வந்துட்டு என்ன ஆகும்னா 300 பேர் கணும். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பிதான் உங்களுடைய வீடியோஸ் அப்படின்றது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ முதல்ல நமக்கு என்னதான் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியா இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோ வியூஸ் போகுதுன்னா அதுக்கு வருமானத்துல எந்த தடையும் கிடையாது. ஆனா வீடியோ போட்ட உடனே ஒரு வீடியோ வைரல் ஆகணும், மக்களுக்கு ரொம்ப பிடிக்கணும், அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல அங்க நம்ம வீடியோ வியூஸ் போகக்குள்ள இங்க சப்ஸ்கிரைபரும் நடக்கணும். இங்க சப்ஸ்கிரைபர் அப்படின்றது வரும். அப்போ நம்ம ஏதோ ஒரு விதத்துல தப்பு பண்றோம். மக்களுக்கு பிரயோஜனமா ஒன்னு பியூர்லி என்டர்டைன்மெண்ட், இல்ல பியூர்லி எஜுகேஷனல், இல்ல பியூர்லி பிளாக், இல்ல பியூர்லி ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுக்குள்ள பர்டிகுலரா நம்ம இறங்கும் பொழுது கண்டிப்பா அதை பிடிச்ச மக்கள் அப்படின்றது வருவாங்க. ரேண்டமா என்னைக்காவது ஒரு நாள் பயனுள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே என்னைக்காவது வேணா தேடி பார்த்துப்போம், அதான் ஹிஸ்டரியில இருக்கும்ல, என்னைக்காவது தேடி பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ஆனா இவங்களுக்கு என்டையர் இவங்களுக்கு தேவை என்ன சொல்றாங்க அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படின்றது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ உங்க வீடியோ வியூஸ் போகுனா வருமானம், சப்ஸ்கிரைபர் அப்படின்றது அதிகமா இருக்கு, அவங்கள என்கேஜ்மெண்டா வச்சுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம போட்ட வீடியோ டக்குன்னு வியூஸ் போகணும்னா அப்ப சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ பிடிக்கணும். வீடியோ பிடிச்சா மட்டும்தான் லைக் பண்ணுவாங்க. பார்க்கறது வேற, பிடிக்கிறது வேற அப்படின்றது. ஜஸ்ட் என்னடா கம்ப்ளைண்ட் வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு உள்ள வர்றது வேற, அந்த என்டையர் வீடியோவை பார்த்து பிடிச்சு போய் சப்ஸ்கிரைப் பண்றது வேற. ஸோ அதுக்காக நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு ஞாபகத்தை கொடுக்கணும். வீடியோ ஆரம்பத்திலேயே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நான் நிறைய எஃபோர்ட் போட்டு வீடியோ அப்படின்றது உருவாக்குறேன். ஸோ நிறைய வேலைகளை விட்டு உருவாக்குறேன். அதனால நீங்க பண்ணக்கூடிய லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் இது எல்லாமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்றத சொல்லும் பொழுதும் ஸோ அவங்களுக்கு யோசனை வரும், ஓகே ஆமாம்ல இவ்வளவு தூரம் நமக்காக பேசிட்டு இருக்கிறான், சரி விடு அப்படின்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண டப்புன்னு ஒரு தட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஞாபகம் மட்டும் வீடியோ இன்ட்ரோலையும் வீடியோ அவுட்ரோலையும் நீங்க இந்த விஷயத்த சொல்லிடணும். ஸோ இப்படி நீங்க பண்ணும்பொழுது நல்ல என்கேஜ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்களும் வருவாங்க, உங்களுக்கு வியூஸும் சூப்பரா போகும். ஆவரேஜ் லிமிட்டான வியூஸ் அப்படின்றது போகும். டெம்பரவரியா வரக்கூடிய வியூஸை மட்டும் பார்க்காதீங்க, உங்களுக்கு ஸ்டாண்டர்டா உங்களுக்கு ஒரு வியூஸ் வரும். எப்பவுமே இந்த சேனல்ல ஒரு வீடியோ போட்ட உடனே 500க்கு மேல போயிடும், 200க்கு மேல போயிடும், ஆவரேஜா 100 வியூஸ்க்கு மேல போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த உங்களுடைய சேனலை நீங்க கொண்டு வரணும். அப்படி நீங்க கொண்டு வந்தா மட்டும்தான் ஒரு ஸ்டேபிளான இன்கம் அப்படின்றது கிடைக்கும். இப்ப நீங்க வந்துட்டு மதன் கௌரி அவரது போட்டு அவர் வீடியோ போட்ட உடனே பாத்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரி தான் போகும். 3 லட்சம் ஆவரேஜ் அப்படின்றது ஃபிக்ஸ். அப்போ 3 லட்சம் பேர் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வீடியோ போடும்போது இப்ப நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு 500 பேர் கண்டிப்பா பாக்குறாங்க. 1000 பேர்ல 500 பேர் பாக்குறாங்க அப்படின்றது ஆப்வியஸா பெரிய விஷயம் அது எல்லாமே. ஸோ 1000 பேர்ல 500 பேர் பாக்குறது அப்படின்னு 1500 1400 சில்லரை வந்துருச்சு. ஸோ 1500 வந்துச்சு. அது ரொம்ப பெரிய விஷயம் அது. அதனாலதான் சொல்றேன். ஸோ ஒரு வீடியோ போடும்பொழுது அந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கணும், அல்லது என்டர்டைன்மெண்ட் பண்ணிடணும், அல்லது எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கு பர்டிகுலராக அது போயிடணும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, இதுல நான் திடீர்னு வந்துட்டு இதுல என்ன பண்றேன்னா லோனை பத்தி பேசுறேன், திடீர்னு ஆன்மீகத்தை பத்தி பேசுறேன். என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு நான் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஒவ்வொரு கண்டென்ட்டா மாத்தி யூனிக் இல்லாம போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு குழப்பம் வருமா இல்லையா? இப்போ விடி தமிழ் ஒய்டி அப்படின்னாலே இது லோன் சேனல், இந்த சேனலுங்க லோன்ட்டு பாருங்க, சாரி, அதாவது வந்துட்டு இது யூடியூப் டிப்ஸ் சொல்லி தர சேனலுங்க. ஆல்ரெடி ஒரு நிறைய சேனல் இருக்கு, அதை வச்சு ஒரு டிப்ஸ் அப்படின்றது கொடுக்குறாரு அப்படின்றது மைண்ட்ல உங்களுக்கு வந்துடும். அப்ப நீங்க உங்களுடைய சேனலை என்ன கேட்டகரியில வச்சிருக்கீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அந்த கேட்டகரியை நீங்க கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்களும் ஏறுவாங்க, வியூஸும் ஏறும். இது ஷோரா சொல்றேன், இத்தனை வருஷத்துல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்றது தான். வியூஸ், சப்ஸ்கிரைபர்கள் கண்டிப்பா ஏறும். அடுத்தது வேற என்ன ரிலேட்டடா வீடியோ பண்ணலாம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. ஸோ நானும் எனக்கு இருக்கு நிறைய கண்டென்ட்டுக்கு இதுல என்ன குறைவு இருக்குது, ஆனா நீங்க சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடும்போது அது எனக்கு இன்னும் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். அண்ட் அதே போல ஒரு சிலர்லாம் என்கிட்ட மைக் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க, அந்த மைக்குக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு, அந்த மைக்குக்கான வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய, அதாவது மைக்கு இல்லாமலையும் மைக்கை வச்சுக்கிட்டும் நிறைய இது டிஃப்ரெண்டா எடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து தனியா ஒரு வீடியோ அப்படின்றது உருவாக்கி கொடுக்குறேன். பாய்.